ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த தீபாவளி ஸ்பெஷலாக தேன்குழல் முறுக்கு நல்லா வெள்ளை வெளியேறுன்னு மொறுன்னு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம உளுந்து பருப்பை வேக வச்சுக்க போகிறோம். நான் இன்றைக்கி 100 கிராம், அதாவது அரை கப் உளுந்து பருப்பை எடுத்திருக்கேன். தோல் நீக்குன வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இதை 1லேருந்து ஒரு 2 டைம் தண்ணி ஊற்றி நல்லா எப்பயும் போல் அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதில் கரெக்டாக 1லேருந்து 1.25 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம வேக வைக்க போகிறோம். டைரெக்டாக ப்ரெஷர் குக்கரில் சேர்க்காமல் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த பவுலில் நம்ம அப்படியே உள்ளே வச்சு நம்ம விசில் வைக்க போகிறோம். பருப்புலாம் வேக வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 3 to 4 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ உளுந்து பருப்பு நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்பவும் தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், நல்லா நைஸாக இருக்கணும், கொஞ்சம் கூட தரன்னு இருக்கக்கூடாது. நல்லா நைஸான பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக முறுக்குக்கு மாவு பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி 100 கிராம் உளுந்து பருப்பு எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்காக 400 கிராம் அரிசி மாவு எடுக்கணும். அதாவது 4 மடங்கு அரிசி மாவு, அதில் 1 மடங்கு தான் உளுந்து மாவு இருக்கணும். யூஸ்வலாக நம்ம உளுந்தை வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி பண்ணுவோம். அந்த மெத்தடில் கலர் கொஞ்சம் மாறும், முறுக்கோட கலர் மாறும். பட் டேஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்படி பிடிச்சது எனக்கு கலர்லாம் ஒயிட் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், கீழே லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்படி வேக வச்சு நம்ம இந்த மாதிரி சேர்த்து பண்ணும்போது கலர் கொஞ்சம் ஒயிட்டாகவே இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ 400 கிராம் அரிசி மாவுக்கு 100 கிராம் உளுந்து போட்டதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்குறேன். அதோட ஓமம் 1 டீஸ்பூன். ஓமம் கண்டிப்பாக சேர்த்தணும். நல்ல வாசனை முறுக்கு கொடுக்கக்கூடியதே பார்த்திங்கன்னா இந்த ஓமம் தான். அதையும் நல்லா கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெண்ணெய் இல்லை அப்படின்னா எண்ணெய் சூடு பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா முறுக்கு போடுறதுக்கு, அந்த எண்ணெயிலேயே நல்லா சுட இருக்கிற எண்ணெயை 1 ஸ்பூன் எடுத்து போட்டாலும் ஓகே தான், அதுவும் நல்லாயிருக்கும், நல்லா மொறுன்னு வரும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ நான் ஏன் தண்ணி கம்மியாக ஊற்றி நீங்கள் உளுந்து அரைங்க அப்படின்னு சொன்னேன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா இப்போது அரிசி மாவோட கலக்கும் போது தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா திரும்ப நம்ம மாவு கலக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ முறுக்கு ஹார்டாகிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து நீங்கள் மாவு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு இருக்கணும் பிசைஞ்சதுக்கப்புறம். இப்போ இதில் மேலே வேணால் நீங்கள் நெய் அப்படி இல்லைனா பட்டர் கூட ஆயில் ஏதாவது ஒன்று போட்டு வச்சுருங்க மாவில், ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ முறுக்கச்சில் பார்த்திங்கன்னா நான் அந்த தேன்குழல் அச்சிருக்கு இல்லைங்களா, அதில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு மாவு எடுத்து உள்ளே வச்சு புழிஞ்சிட வேண்டியதான். தீபாவளிக்குன்னு கிடையாது, நம்ம குழந்தைகளுக்குமே முறுக்கு கேட்டாங்க, முறுக்கு சுடலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னாவே நீங்கள் நான் சொல்கிற இந்த மெத்தடை செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. உளுந்தெல்லாம் நம்ம ஊற வைக்க தேவையில்லை. சட்டுன்னு அப்போவே வேக வைக்கிறோம், உடனே அரிசி மாவு எடுத்து கலந்து நம்ம சுட போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அப்புறம் நிறையா செஞ்சு வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த முறுக்கு பண்ணி இப்போ ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. இந்த வீடியோ நான் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வரைக்குமே முறுக்கு நல்லா மொறுன்னு இருக்குது. இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி அந்த கரண்டி இருக்குது இல்லைங்களா, அதில் பெரிய கரண்டி வச்சுருக்கேன் நான், அந்த சல்லி கரண்டியில் அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு முறுக்கு இந்த மாதிரி புழிஞ்சு நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பெருசாக இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். சில பேர் தட்டை கூட யூஸ் பண்ணி போடுவாங்க, பட் தட்டை விட இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு இப்படியே நம்ம இந்த முறுக்கை போட்டுற வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய கரண்டி யூஸ் பண்ணி நீங்கள் அதில் சுட்டிங்கன்னா புழிஞ்சு சுடும்போது. இப்போ அப்படியே 2 பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. நல்லா மொறுவலாகி எண்ணெயோட அந்த கொதி அடங்கணும். அப்போ தான் முறுக்கு நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெயோட கொதி அடங்கிருச்சு. ஆனால் கலர் மாறவே இல்லை பாருங்கள், அப்படியே இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் சுட்டிருப்பாங்க. இதில் தேங்காய் பால் நம்ம ஊற்றி சுடுறது இன்னொரு மெத்தட் இருக்குது. அது இன்னொரு நாள் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த தீபாவளிக்கு அப்படி இல்லைன்னா ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் இந்த முறுக்கை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். ஒரு சிலது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சோடனே கலர் மாறிடுச்சு. பார்த்தீங்களா, இவ்வளோ டேஸ்ட்டான இவ்வளோ கிறிஸ்பியான இந்த முறுக்கை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கலர் மாறாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கரெக்டான ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்கன்னா தான் முறுக்கு வந்து லைட்டாக ஒயிட் கலரில் இருக்கும். அப்படி இல்லை கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா கலர் வந்து மாறிடும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.